உங்களை கூட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஆமா ஆமா. இதெல்லாம் சொல்றது இல்லையா? அதெல்லாம் முன்னாடியே நம்பிக்கையில உட்காந்துருக்கீங்களே, பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் சொல்றது இல்லையா அவன்ட்டாதீங்க. சரி ரைட் ஓகே, சொன்னா கேட்க அப்புறம். சரி ஆனந்த் என்ன பண்ணலாம் இப்போ? இன்னொரு விஷயம் ஆனஸ்ட் ராஜி அண்ணே, அந்த விஷயம் சொல்லிடணும். நீங்க வந்து இவ்வளோ நேரம் கலாய்ச்சோம், அதெல்லாம் ஓகே. நேத்து இவரோட மேரேஜ் நின்றுச்சு, இன்னைக்கு வந்து இங்கே ஷோக்கு வந்திருக்காரு. என்னோட கலை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்டா அப்படி? இல்ல அது நின்னதுக்கு வந்து 3 பேர் காரணம், வேற யாரும் இல்லை. அந்த பொண்ணோட புருஷனும் 2 பிள்ளைங்களும் தான். இந்த நகைச்சுவை என்னமா சொல்ல செஞ்சிருக்க நீ? பரவாயில்ல, அந்த பொண்ணு கேட்கல, அதனால நீ தப்பிச்ச பிரச்சனை இல்லை. நம்ம ஆனஸ்ட் ராஜை பற்றி சொல்லணும். சொல்லுங்க நிறைய சொல்லுங்க. லாஸ்டா மதுரையில் நடந்த நிகழ்ச்சி கொஞ்சம் மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் அங்கே இப்படி தான் கேட்டார் வாலியம் ஃபீட்பேக் இல்லை. ஆனஸ்ட் ராஜ் பேசும்போது, அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது 2 கோடி பேர் வந்திருந்தாங்க. நல்லா ஜோராக கைதட்டலாம். 2 கோடி பேர். அது வேற யாரும் இல்லை, ஒருத்தர் பேர் தனக்கோடி, இன்னொருத்தர் பேர் புண்ணியகோடி. 2 பேரும் மைக் செட்டு போடுறாங்க. இவர் இப்படி ஓரமாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஐயா 1947 கண்டுபிடிச்ச முடியாது, இன்னமா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் கலக்க போவது சீசன் 5 முடிச்சுட்டு நடுவில் ஒரு பிரேக் இருந்தது. அந்த பிரேக் அப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் போவோம், நிறைய ஃபாரின்லாம் போவோம். அப்போ வந்து ஆனஸ்ட் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஓடி வந்து அவருக்கு வந்து 20,000 ரூபா பேமெண்ட், அவருக்கு 10,000 ரூபா சேர்த்து கொடுத்தாரு. அவர் பண்ணது 30,000 ரூபா கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். எதுக்குன்னா அன்னைக்கு பண்ணதுக்கு 20,000 இன்னுமேட்டு நீ எங்கேயுமே பண்ணாதப்பாங்கிறதுக்கு 10,000 கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கலைஞர். இதெல்லாம் எங்க யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிஞ்ச நான் வந்து அப்படியே அந்த யோசிக்கும் போது நான் கட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம். ரைட் ஓகே பரவாயில்ல. ஆக மொத்தம் 2 பேர் வந்து என் மானத்தை வாங்குறீங்க, அவ்வளோதான். இப்போ உங்க பாத்துல பின்னாடி இப்போ பிரைட் ஆஃப் கன்னியாகுமரி யார் அவார்டு வாங்க போறாங்க? இப்போ கை தூக்குங்க. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குங்க. ஆனா கன்னியாகுமரியே ஃபேமஸ் தான் அப்படின்னு நாங்க சொல்லி பொய் சொன்னோம்னா அப்ப கிளாப் பண்ணலாம்ல. சென்னையில இருந்து கன்னியாகுமரி இந்த அறிவார்ந்த மக்கள் உண்மையிலேயே பயந்துட்டேன். நீங்க கைத்தட்டலன்னா எஜுகேஷன்ல வந்து எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த மாநிலம் கன்னியாகுமரிங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க வாத்தியாரெல்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல நாலேஜான பீப்புள்ஸ். எதனால வந்து எஜுகேஷனல் பற்றி பேசுகிறாரு, அவர் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாருன்னா, இவர் வந்து ஆக்சுவலாக 12th முடிக்கும் போது பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓவரால் டோட்டல் மார்க் வந்து 1100. கைத்தட்டலாம் நீங்கள் நல்லா. இவர் என்னென்னா டோட்டல் மார்க்கு 10th ஒரு 350, இதில் ஒரு 700 சில்லற, 2 சேர்த்து 1100. அந்த அளவுக்கு ஒரு நல்லபடியாக சொல்லணும்னு பார்த்தா உண்மையில இல்லை சேர்த்து இல்லை. ஆக்சுவலி ஐ டீச்சர். எஸ், நான் MSc BEd முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் விஜய் காமெடி இல்லைங்க, உண்மையாலுமே ஒரு நீங்கள் சொல்கிற போயினாலும் பாடுறா, அது உண்மையை கூட வந்து நாங்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க பாடுறான். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து தான் அதுக்கப்புறம் உள்ள அப்படி ஆனஸ்ட் ராஜ் ஒரு. ஸோ அதனால் வந்து ஆமாம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சீசன் 5 வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணவர். அதை தாண்டி வேர்ல்டு ரெக்கார்ட் தொடர்ந்து வந்து ஒரே நிமிஷத்துல ஆசியா ஃபர்ஸ்ட் இந்தியன், ஆசியா ஃபர்ஸ்ட் தமிழன்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர். நான் இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம். வர நீங்க இங்க வந்திருக்கிறதுல எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து நாளைக்கு ஃப்ரீ? நீங்க கை தூக்குங்களேன். வீட்டில் தான் இருப்போம் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நாளைக்கு வீட்டில் தான் இருப்போம் ஃப்ரீயா. கண்டிப்பா நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நம்ம ஜி தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை நாளைக்கு போடுவாங்க. அதுல அண்ணா வராரு. 2 பொண்டாட்டியோட விவாதத்தை தொடங்குறாப்ல. நீங்க கண்டிப்பா ஒரு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பொய் 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 நம்பாதீங்க. கலைக்கிறான் தெரியாம ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இல்ல அது ஏன் அப்படின்னா வந்து அஸ்வின் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சரி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஷோக்கு போயிருக்கேன். 3 பொண்ணை ஏமாத்தி போயிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த தம்பி அப்படி சொல்லி உடஞ்சிருச்சு அந்த ஜோக்கு. நகைச்சுவை காலியாச்சா? காலி பண்ணிட்டேன். ஓகே சரி விட்டுரு. சரி வாய்ஸ் போயிடலாம். சரி வாய்ஸ் போயிடலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ். நாங்களாம் யூஸ்வலாக வந்து முன்னா வந்து நாங்களாக பேசிட்டு கிளம்பிடுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஏன்னா இந்த கன்னியாகுமரி மக்கள் வந்து பயங்கரமான ஒரு ஷார்ப்பான மக்கள் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே மேடம். எந்த சத்தமே இல்லையா? அண்ணே இங்க ஒரு பொண்ணு தலைவலிங்குது. அது தளபதி சொல்லிச்சு. அது அந்த பொண்ணுக்கு தைலத்தை போனோம்.
சரி ரைட் ஓகே. இப்போ இளைய தளபதி விஜய் சார் வந்து தளபதி வாய்ஸ், தளபதி பாட்டு தளபதி தளபதி வாய்ஸ், தளபதி அவர்கள் வருகிறார். தளபதி அவர்கள் தளபதி வாய்ஸ் எல்லாரும் கேட்டாங்க. ஆமா தளபதி. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடுமுறை பக்கலாம் எல்லாருக்கும் சார் திராவிட முன்னேற்ற கழக நடிகர் தளபதி முதல்வர் அவரோட நடிகர் தளபதியா? அது தெளிவா சொல்லு. தளபதி மொட்டையா சொன்னா நம்ம சிஎம் சார் வாய்ஸ் நினைச்சேன். சரி ஓகே. பாட்டு சாங் பண்ணாங்க. ஐயோ ஐயோ ஏதாவது வீடியோ பிடிச்சி போட்டுறாதீங்கப்பா. எடுத்தா இவன மட்டும் ஆமாம் நாளைக்கு மறுநாள் வேறு டப்பிங் வேறு இருக்குது. ஓகே சாங் படி கொடுத்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா. என்ன பேசுவார்ண்ணே, அர்ஜென்ட் படாதீங்க, இருங்க பேசுவார். அண்ணா இங்கே பேசுங்க. அண்ணா அந்த மைக் கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏண்டா ஒரு வாய்ஸ் தான் பேச போகிறேன். இது சரி வீடியோ எடுத்துருங்க, அவர் கேட்பார் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்காக, மறந்துடாதீங்க. நீயே பேசணும் போனேன் ஒழுங்கா நல்லா தளபதி வாய்ஸ் பேசுற நம்ம ஆனஸ்ராஜுக்கு பெரிய ஒரு கை தட்டணும். வா சூப்பரா பேசுனீங்க. பேசவே இல்லடா இன்னும். பேசலையா? யாரா ஒருத்தன் இவெல்லாம் ஏன் புக் பண்றீங்க அவனா நீங்க? பேசுங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இவ போல ஒரு இன்னொருத்தி கிடைக்கவில்லை. நான் வணங்கன அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்காக இளைய தளபதி விஜய் சார் வாய்ஸ் ஒரே ஒரு பேசுங்க. இது தலைவாசல் விஜயா? நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் சமாசன வெறித்தனோ என்ன இப்ப லோக்கல்னா. நீங்க பேசியா போனியா? பேசுவாருங்க அவரை நீங்க போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. பாருங்க ஒரு கலைஞனை எப்படி காலி பண்றாங்க பாருங்க. தமிழர்களே கலைஞர் வாய்ஸ். ஐயா இங்க தளபதி வாய்ஸ் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கீங்க. துப்பாக்கி விஜய் வேணுமா தலைவா படம் விஜய் வேணுமா உங்களுக்கு? ஆமா கரெக்டா. ரெண்டு விஜய் ஒரு விஜய் தான்டா. அமைதியா ஏன்டா ஒருத்தன் இங்க இருக்கிற நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேங்கன்னா, எங்களுக்கெல்லாம் நெஞ்சில முடிதான் இருக்கும். பாசத்துக்கு முன்னாடி தானா பனி பட்னு குனி சளி பிடிச்ச எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க சார். நான் ஓகேங்களா? அது அப்படி இல்லைண்ணா. ஆஹா வந்துட்டாயா. என்னுடைய வாழ்த்துல நான் சொல்லிட்டு நான் கிளம்பிலான்னு இருக்கேன். என்னுடைய தோலை தச்சு சிறப்பாக போட்டால் கூட நீங்கள் செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். நண்பி கட்டுங்களாண்ணா. என்னுடைய வாழ்த்துல நான் சொல்லிக்கிறேன். சுகி சொல்யூஷனுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். வந்துடுற இடம் சூப்பர். வந்துக்கிற இடம் கன்னியாகுமரி மார்த்தாண்டம். பின்கோடு நம்பர் வந்து 6,00,000 எவ்வளோ? சும்மா பட்டு கிளப்பலாங்க. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ஃபர்ஸ்ட் போய் குழி. நான் கிளம்பிக்கிறேன். நன்றி நண்பா. நன்றி. தேங்க்யூ நண்பா. சூப்பர். தேங்க்யூ. அடுத்த வாய்ஸ் என்ன வாய்ஸ்? அடுத்தது தலை ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஏன்னா ஆனஸ்டாக வந்து நிறைய எல்லாமே காமெடிக்கு தான். தலை ஃபேன்ஸ் காமெடிக்காக எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்களே வச்சுருங்க. இதை போட்டு ஆனஸ்டாக அடுத்த மேடையில் பேசணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கணும். தலை வாய்ஸ் தலை நீங்க பேசுவோம். இந்த தலை வாய்ஸ் வந்து அப்படியே அக்சஸால பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஆனந்த் பாண்டி தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் நானா? ஆமாம் தலை. அண்ணா நான் தலை வாய்ஸ் பேசுகிறேன். தலைகிட்ட வந்து கவுண்டமணி சார் பேசினார்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஓகே அண்ணனோட ஃபேவரட் கவுண்டமணி சார். ஓகே ஹலோ 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 கண்ணா மூச்சிரே கண்டுபிடியாரு அப்படியே ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிறேன். அட என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானும் செதுக்குறதா. ஓ அப்ப நீ கொத்தனாரா? அப்ப லைட்டா வெளியில வாசக்கால் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, அதை லைட்டா தட்டி விடுறீங்களா? தம்பி மயில் வாங்கணும். தம்பிக்கு மயில் வாங்கணும், இவனுக்கு குயில் வாங்கணும், எனக்கு 2 பைக் வாங்கணும். சோறு போட்டவல்ல அம்மாண்ணா. அப்ப குழம்பு ஊத்துனவங்க என்ன சின்னம்மாவா? என்ன சார் இது? தம்பி வெளிகேட்டை இழுத்து சாத்துறா. ஏன் இந்த சைடு ஓடிடலான்னு பார்க்கலாமா? உன் கதையில நீ வில்லன்னா, என் கதையில நான் ஹீரோடா. அண்ணே நான் காமெடி. என்ன
20 வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அண்ணே அப்ப பார்த்து கேட்டா உனக்கு மவுத்தார்கன் வாசிக்க தெரியுமான்னு கேட்டா நான் சொன்னேன் உன் மவுத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. ஏய், தம்பி எனக்கு மிருதங்கம் தான் வாசிக்க தெரியும், அதெல்லாம் வாசிக்க தெரியாது. அட பொதுவாகவே நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. சுகி ரிச்சஸ் சொல்யூஷனில் ஏஎஸ் எலைட் கேதரிங் சொன்னாங்க, எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். கன்னியாகுமரி மக்கள் எல்லாரும் தெரிவிக்க விடலாமா? அது அது எது? அதுவா? அது எங்க வீட்டு பெரியம்மா. அது அது எங்க பாட்டி. இது அது எங்க ஆயா. ஐயா உள்ள இருக்காங்க. ரைட். அண்ணே நான் கிளம்புறேண்ணே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இதே மாதிரியே சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். என் நண்பன் சொன்னது. அண்ணே உங்க ஆள் மட்டும் வெள்ளை இல்லை, எங்க ஆளும் வெள்ளை தான். ஆல் இஸ் வெல். அது எங்க. சரி ஓகே ஓகே பாய்ங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. இப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசுகிறேன். இப்போ சூர்யா சார் வந்து லைவாக பேசுகிறேன் இருக்கேன். சூரியவம்சம் படம். சூரியவம்சம் படம் பார்த்துருக்கோம். சூரியவம்சம் இல்லையா, சூர்யா சார். சிங்கம் சூர்யா சார் வந்து ஆமாம் லைவாக பேசுகிறேன் அப்படின்னு பார்ப்போம். அவருடைய லைவ் வாய்ஸ். ஐயோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் பேசியிருக்க போது நீங்கள் பேசுனா ஓகே. என்ன பேசுறது நானும் எப்படி பார்த்துருங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கன்னியாகுமரியில் உங்களை பார்க்கும்போது கரம் கொடுப்போம், அரும் செய்யும். நன்றி, தேங்க்யூ. போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு டைலாக் கூட சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க யாரு சொன்ன? நான் தான் உங்க சூர்யா. நான் என்ன கார்பரேஷன் லாரியா நான் சொன்னேன்? இந்த காமெடி தான் விஜய் இருக்கீங்களா சார்? நீங்க நடிச்ச சிங்கம் படத்துல இருந்து டைலாக் பேசுங்க சார். இல்லை சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், கூல்லோட பார்த்துருப்பேன் சார். கேடிவியில் கூட பார்த்தோம் சார். பார்க்க முடியல சார். ஓகே அடிச்சா 1 டன் வெயிட்டா ஹீல்ஸ் போடாம இந்த பொண்ணு உன்னோட ஹைட்ரா எங்க காணும் அந்த பொண்ணு. நன்றி, தேங்க்யூ. இதுக்கப்புறம் நிறையா தையா பேசுவோம். ஒரு வீடு வேற காத்திருக்க வர கொக்கு. ஏ மக்கு இங்க வா. எல்லாரும் பாய் சொல்லிடு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சார் இந்த கோட் எங்க சார் எடுத்தீங்க? அதாவது அண்ணாச்சி தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல ஒரு கை தட்டல் கொடுத்துருங்க. நல்ல லைவ் வாய்ஸ்லாம் நிறைய வாய்ஸ் பேசலாம். இப்போ நீங்க கை தட பார்த்து ஒரு பயந்து பாதி வாய்ஸை முடிக்கிட்டாரு. இப்போ எங்களுக்காக அண்ணே எங்களுக்காக எம்ஜிஆர் சார் இங்க புரட்சித் தலைவர், ஏன்னா பெரியவங்க சார்ல வந்திருக்காங்க. எம்ஜிஆர் சார் புரட்சி தலைவர் வந்து இங்க வாழ்த்தி பேசுனா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே அண்ணே என்ன வச்சிருக்கீங்க? ஏய் தம்பி, நீ யாரை வேணாலும் கலாய்க்கலாம், நீங்க உங்களை தான் கேட்டேன் நான். என்ன கலாய்ச்சாலும் உனக்கு விழுவும். கேர்ஃபுல்லாக இரு தம்பி. சிரிப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது இதயத்துக்கு ஆசை. சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது அறிவுக்கு வளர்ச்சி. உழைப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது வெற்றியின் விலை. சமுதாயத்துக்காக நேரம் ஒதுக்குங்க, அது சகாப்தத்தின் எழுச்சியின் கூறி. விடைபெறேன். தட்டுங்க தட்டுங்க. நீங்கள் தட்டுற தட்டு அந்த அண்ணாவுக்கே கேட்கணும். இந்த நிறுவனம் மென்மேலும் சிறப்பாக வளரணும்னு சொல்லி எல்லாம் வளர இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். தேங்க்யூ.